வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பாவி. டுடே ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாமா? மருதூர் என்ற கிராமத்தில் கதிர் என்ற இளைஞன் இருந்தான். அவனது தந்தை கடின உழைப்பாளி விவசாயி. ஆனால் கதிர் கிராமத்தில் உள்ள மற்ற இளைஞர்களுடன் சேர்ந்து ஊர் சுற்றிக் கொண்டும் பொழுதுபோக்கிற்காக மொபைல் கேம்ஸ் விளையாடிக் கொண்டும் நேரத்தை வீணடித்தான். விவசாயம் எல்லாம் நமக்கு செட் ஆகாது என்பது அவனது எண்ணம். ஒரு சமயம் அவனது தந்தைக்கு திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போனது. அது நெல் அறுவடைக்கு தயாராக இருந்த சமயம். தந்தை படுக்கையில் விழுந்தவுடன் அந்தக் குடும்பத்தின் வாழ்வாதாரமே கேள்விக்குறியானது. கதிரின் தாய் கண்ணீருடன், "கதிர், நீதான் இப்போது எங்களைக் காப்பாற்ற வேண்டும்" என்றார். தன் தந்தையின் கவலை தோய்ந்த முகத்தை பார்த்த கதிர் முதல் முறையாக தன் சோம்பலை உதறினான். மறுநாள் அதிகாலை 4 மணிக்கே எழுந்தான். அதுவரை தூக்கத்தில் கழித்து அந்த நேரத்தின் அழகையும் சுறுசுறுப்பையும் அப்போதுதான் உணர்ந்தான். பழைய முறையில் விவசாயம் செய்யாமல் நவீன தொழில்நுட்பங்களைப் பற்றி இணையத்தில் தேடினான். நவீன விவசாய முறைகள் குறித்து அறிந்து ட்ரோன் மூலம் உரம் தெளிப்பது மற்றும் சொட்டு நீர் பாசன முறையை பயன்படுத்தினான். சுறுசுறுப்பான உழைப்பு. நாள் முழுவதும் வயலில் இறங்கி வேலை செய்தான். சேற்றில் கால் வைத்தபோதுதான் உழைப்பின் உன்னதமும் அதனால் கிடைக்கும் பசியும் ஆழ்ந்த தூக்கமும் அவனுக்கு புரிந்தது. சில வாரங்களில் அறுவடை முடிந்தது. வழக்கத்தை விட அதிக லாபம் கிடைத்தது. தன் மகன் ஒரு சுறுசுறுப்பான விவசாயியாக மாறியதைக் கண்டு தந்தை பெருமிதம் கொண்டார். பொறுப்பு உணர்வு வரும்போது சோம்பல் தானாகவே ஓடிவிடும்.